சலீம், இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் லஞ்சம் ஊழல் இது இல்லாத ஒரு மாநிலமாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு இலக்கை நோக்கி தான் பயணிச்சுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத தொடர்ந்து தாவேக அரசாங்கமும் சரி முதலமைச்சர் விஜயும் சரி வலியுறுத்திட்டு வராங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த வகையில் தமிழ்நாட்டில் லஞ்சம் ஊழலை ஒழிக்கிறதுல முதலமைச்சர் விஜயுடைய செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு மக்கள் குரல் பகுதியில் பல்வேறு பகுதி மக்கள்லாம் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்கங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ ஒரு 50-60 நாள் தான் ஆகுது. இந்த 50-60 நாள்லயே அவங்களால ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு லஞ்சத்தை ஊழலை கட்டுப்படுத்துகிற அளவுக்கு எங்களுக்கு தெரியுது. ஏன்னா பல்வேறு இடங்கள்ல இந்த ஊழல் சம்பந்தமா உள்ளே போய் ஜப்தி செய்கிறாங்க, பணங்களை பிடிக்கிறாங்க. அப்படிங்கிற பொழுது இந்த ஆட்சி இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் நீடிச்சா சிறப்பான ஒரு ஆட்சியாக, லஞ்ச ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை தர முடியுங்கிறது எங்களுடைய நம்பிக்கைங்க. ஏன் சொல்கிறோம்னா, இப்போ குறிப்பாக பாருங்க, எங்கே பார்த்தாலும் தமிழகம் முழுவதும் லஞ்சத்தை பிடிக்கிற அளவுக்கு மக்கள் ஒரு நம்பிக்கை ஏற்பட்டுருக்குது. இந்த ஆட்சி 2 மாதம் ஆகுது, சூப்பராக போயின்னு இருக்கு. இந்த ஊழல் இல்லாமல் ஆட்சிக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்னும் 5 வருஷத்துக்கு இப்படியே தொடரணும். இந்த ஊழல் இல்லாமல் இருக்கணும். பரவாயில்ல, முன்னத்தை விட இப்போ யாருமே லஞ்சம் வாங்குறது இல்லை. நாங்கள் முன்ன மனு கொடுக்க போயிருந்தோம், அப்போ கூட இந்த மாதிரி 100 ரூபா கொடு 200 ரூபா கொடுன்னு கேட்டாங்க. இப்போ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. பரவாயில்ல, ஒரு சிஎம் சார் நல்லா தான் செயல்பட்டு வர்றாரு. சிஎம் விஜய் பதவியேற்ற அன்னைக்கு அவங்க சொன்னது தான், நான் 1 ரூபா நோட்டு தொட மாட்டேன், என்னை சுற்றி இருக்கவங்க யாரையும் தொட விட மாட்டேன். அன்னைக்கு அவர் சொன்ன மாதிரியே இன்ன வரையும் செயல்பட்டு இருக்காரு. இப்போ ரீசெண்டாக தாவேகா நிர்வாகிகள் 2-3 பேர் லஞ்சம் வாங்கினதையும் கட்சியிலேருந்து நீக்கியிருக்காங்க. அவங்க மேலே நடவடிக்கை என்ன எடுத்திருக்காங்க. பத்திரப்பதிவுல நடந்த ஊழல்கள் எல்லாமே முடிச்சிருக்காங்க. பத்திரப்பதிவுல உள்ள அதிகாரிகளே இதுவரையும் இந்த மாதிரி செயல்பட்டது இல்லை, அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப இந்த ஆட்சி நல்லா செயல்பட்டு இருக்கு. லஞ்ச ஊழலை ஒழிக்கிறதுக்கு 100% முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டு சிஎம் ஊழல் ஒழிப்புல ஃபர்ஸ்ட் நல்லா பண்ணி வராரு. இப்போ இன்னும் அது அடிமட்டத்தில் போய் இன்னும் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ கீழ்மட்ட லெவலில் இன்னும் இறங்கி இன்னும் சரியாக பண்ணல. அதே போல் எந்த அமைச்சர்களை, எந்த அதிகாரி எந்த தவறு செய்தாலும், எந்த ஊழல் இது பண்ணாலும் அவங்க மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்தா இன்னும் தமிழ்நாடு முன்னேறி வரும். விஜய் சிஎம் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் ஊழலும் லஞ்சமும் சுத்தமாக குறைஞ்சிருக்கிற நம்பிக்கை பொதுமக்களுக்கு வந்துருச்சு, எங்களுக்கும் வந்துருச்சு. என்ன அதுக்கு நிறைய சான்று சொல்லலாம். நம்ம இப்போ டாஸ்மார்க்கில் பாட்டிலுக்கு 10 ரூபா கூட வாங்கினாங்க, 20 ரூபா கூட வாங்கினாங்க. இந்த ஒரு பிரச்சனை தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது சுத்தமாக ஒழிஞ்சிருச்சுங்கிறாங்க. முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவங்க முதலமைச்சர் ஆனதுலேருந்து கொஞ்சம் லஞ்சம் குறைஞ்சிருக்கு. லஞ்சம் வாங்குறதுக்கெல்லாம் நிறைய பேர் அச்சப்படுத்துகிறாங்க. இதுக்கு முன்னால் எதுக்கெடுத்தாலும் பணம் கொடுத்தா தான் எந்த வேலையும் நடக்கும். ஆனால் இப்போ கொஞ்சம் பயத்தின் உறுப்பில் எல்லாரும் இருக்கிறாங்க. நடவடிக்கை ஸ்ட்ராங்காக இருக்குது. வேலை பறிபோகும், சொத்து பறிபோகும் என்ற அச்சத்துல அனைவரும் இருக்கிறாங்க. 1,31,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.